உலகம் உனக்கு எப்படி வரணுமோ அப்படி வருது அப்படின்னு அவர் செம்ம சூப்பராக சொல்லுவார். ஆஸ் விதின் ஸோ விதவுட் அப்படின்னா உள்ள உலகம் எப்படியோ அப்படி தான் வெளி உலகமும் இருக்கும் அப்படின்னு. ஆஸ் விதின் நம்ம உள்ளே எப்படி இருக்கோமோ அப்படி தான் வெளியே ஸோ விதவுட் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக அவர் சொல்கிறார். வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல வரேன் நான், ரைட்டுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது தான். அப்போ நான் சொல்ல வந்தது எங்கே? சரி, எனக்கு சந்தோஷம் இல்லை தான், கரெக்ட், அதுதான் உண்மை. ஆனால் நான் என்ன செய்யணும்? எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி நான் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணுன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு சும்மா கிடையாதுங்க. முயற்சி செய்யணுன்னா உள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, ரைட்டுங்களா? முயற்சி செய்யணுன்னா சந்தோஷம் நமக்குள்ளார வரணுன்னா நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்கணும், சரிங்களா? நம்ம சந்தோஷமாக இருந்த விஷயங்களை நினச்சி பார்க்கணும். இந்த மனசனை என்ன செய்யும்? துக்கப்பட்ட விஷயங்களே அடிக்கடி நம்மளை நினைக்க வைக்கும். ஏன்னா அது வாழ்கிறதுக்கு நம்மளை அந்த மாதிரிலாம் செய்ய வைக்கும், சரிங்களா? அப்போது என்ன செய்யணும்? ஓ, என் மனசு இப்படி எடுத்துகிட்டு போதா, ரைட், நான் சந்தோஷமாக எனக்குள்ளார ஆனந்தம்.